செல்லப்பாண்டி மற்றும் வசந்தியிடம் தன் முடிவை உறுதியாகச் சொல்கிறாள் தமிழ். சேதுவிற்கும் தனக்கும் இனி எந்த ஒட்டுமுறவும் இல்லை என்பதை ஊர் பஞ்சாயத்தை கூட்டி அறிவிக்க வேண்டும் என்று பிடிவாதமாக இருக்கிறாள். வசந்தி அவளை சமாதானப்படுத்த முயன்றாலும் ஆத்திரத்தில் இருக்கும் தமிழ் வீட்டில் இருக்கும் திருமணப் புகைப்படங்களை உடைத்து எறிகிறாள். என் மனசிலையும் வாழ்க்கையிலையும் இனி அந்த ஆளுக்கு இடமில்லை, எனக்கும் பிறக்கப் போகும் பிள்ளைக்கும் அவருக்கும் எந்தச் சம்பந்தமும் இல்லை என்று கத்திவிட்டு பஞ்சாயத்தை கூட்டுகிறாள். இந்த தகவல் கருப்பு மூலம் சேதுவின் குடும்பத்திற்கு தெரிய வருகிறது. இதைக் கேட்டு அப்பத்தா பதறினாலும் ஈஸ்வரி தன் மனதிற்குள் மகிழ்ச்சி அடைகிறாள். தன் மகனின் வாழ்க்கையைச் சீரழித்த தமிழை முழுமையாக விலக்கி வைக்க இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என நினைக்கிறாள். சேதுவும் அமைதியாகவே இருக்க ஈஸ்வரி அவனை தூண்டிவிட்டு பஞ்சாயத்திற்கு அழைத்துச் செல்கிறாள். அங்கு அப்பத்தா, 1000 தான் இருந்தாலும் அவள் உன் மனைவி, உன் வாரிசைச் சுமக்கிறாள் என்று தடுத்தும் ஈஸ்வரி கேட்பதாக இல்லை. குழந்தை பிறந்த பிறகு அதை தூக்கிக் கொண்டு வந்துவிடலாம் என்றும், தமிழ் ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவள் என்பதால் குழந்தையை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் ஈஸ்வரி திட்டம் போடுகிறாள். சேதுவிற்கும் இது சரியான முடிவாகத் தோன்றுகிறது. பஞ்சாயத்தில் ஊர் பெரியவர்கள் முன்னிலையில் சேதுவும் தமிழும் சந்திக்கிறார்கள். ஈஸ்வரி ஆவேசமாக பேசி தமிழை அவமதிக்க சேதுவும் தான் அவளை வீட்டை விட்டு துரத்தியதாக கூறி இனி அவளுக்கும் தனக்கும் எந்த உறவும் இல்லை என்று அறிவிக்கிறான். தமிழ் தன் கழுத்தில் இருந்த தாலியை கழற்றி அவன் முகத்திலேயே வீசி எறிகிறாள். அந்தச் சமயத்தில் ஈஸ்வரி, உன் வயிற்றுப்பிள்ளை சேதுவிற்குத்தான் சொந்தம், பிறந்ததும் எங்களிடம் தந்துவிட வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கிறாள். இதனால் கொதிப்படைந்த தமிழ், என் நடத்தையை சந்தேகப்பட்டு இந்த பிள்ளைக்கும் உனக்கும் சம்பந்தமில்லை என்று ஊர் முன்னிலையில் பேசிய உனக்கு இப்போது எங்கே இருந்து பாசம் வந்தது என்று சேதுவை கேட்கிறாள். மேலும், இந்த பிள்ளைக்கு நீ அப்பனே கிடையாது, இதற்கு தாய் மட்டும்தான் என்று ஆணித்தரமாகச் சொல்கிறாள். ஈஸ்வரி இதை தவறாகச் சித்தரிக்க முயன்றாலும் பஞ்சாயத்துக்காரர்கள் அவளை அடக்குகிறார்கள். இனி என் பிள்ளையை உரிமை கொண்டாட யாராவது வந்தால் நடப்பதே வேறு என்று எச்சரித்துவிட்டு தமிழ் அங்கிருந்து வெளியேறுகிறாள். கண்முன்னே ஒரு அழகான குடும்பம் சிதைந்து போவதைக் கண்டு அப்பத்தா கதறி அழுகிறார். பஞ்சாயத்து முடிந்து தமிழ் ஆவேசமாக வெளியேறிய பிறகு சேதுவின் குடும்பத்தில புயல் வீசுகிறது. அப்பத்தா அழுது கொண்டே, ஒரு பொம்பள பிள்ளைய இப்படி நடுத்தெருவுல நிக்க வச்சுட்டீங்களே, அவ வயித்துல வளர்றது நம்ம ரத்தம்னு கூட பார்க்காம இப்படி தாலி அறுக்க வச்சுட்டீங்களே என்று ஈஸ்வரியையும் சேதுவையும் சாடுகிறார். ஆனால் ஈஸ்வரி எதற்கும் அசைந்து கொடுக்காமல், அவளே வேண்டாம்னு தாலிய கழட்டி வீசிட்டு போறா, நீங்க ஏன் இன்னும் அவளுக்காக வக்காலத்து வாங்குறீங்க, அவ போனா போயிட்டு போறா, ஆனா என் பேரன் பேத்திகள் அவகிட்ட வளரக்கூடாது என்று பிடிவாதமாக இருக்கிறாள். சேதுவின் மனமோ குழப்பத்தில் தவிக்கிறது. தமிழ் கேட்ட கேள்வி அவன் நெஞ்சில் ஈட்டியாய் பாய்கிறது. அன்று சந்தேகப்பட்ட போது வராத பாசம் இப்போது எங்கிருந்து வந்தது என்ற அவளின் கேள்வி அவனை குற்ற உணர்ச்சிக்கு தள்ளினாலும் அவனது ஈகோ அதை மறைக்கிறது. அவ என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும், கோர்ட்டுக்கு போயாவது என் பிள்ளைகளை நான் மீட்பேன் என்று தனக்குள்ளே சபதம் செய்து கொள்கிறான். மறுபுறம் தமிழ் தன் வீட்டுக்கு வந்ததும் சோர்ந்து போய் அமர்கிறாள். வசந்தியும் செல்லப்பாண்டியும் அவளுக்கு ஆறுதலாக இருக்கிறார்கள். இனி இந்த ஊர்ல நாம இருக்கணுமா தமிழ், வேற எங்கேயாவது போயிடலாமா என்று வசந்தி கேட்க தமிழ் உறுதியாக மறுக்கிறாள். நான் தப்பு பண்ணல, அப்புறம் ஏன் நான் ஓடணும், என் பிள்ளைகளை கௌரவமா வளர்த்து இந்த ஊர் முன்னாடியே வாழ்ந்து காட்டுவேன், யாருடைய தயவும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் தேவையில்லை என்று வைராகியம் கொள்கிறாள். அடுத்த சில நாட்களில் சேது ஒரு வக்கீலை சந்தித்து குழந்தைகளுக்கான சட்டப்பூர்வ உரிமையை பெற ஆலோசனை நடத்துகிறான். தமிழ் கர்ப்பமாக இருக்கும்போதே அவளை மனரீதியாக பலவீனப்படுத்த ஈஸ்வரி மறைமுகமான வேலைகளை செய்கிறாள். ஆனால் தமிழ் தன் சுயமரியாதையை இழக்காமல் தன் போராட்டத்தைத் தொடங்குகிறாள். இனி வரும் நாட்களில் சேதுவின் சட்டப் போராட்டத்தை தமிழ் எப்படி எதிர்கொள்ளப் போகிறாள் என்பதும் உண்மைகள் தெரிய வரும்போது சேது என்ன செய்யப் போகிறான் என்று பார்ப்போம். பஞ்சாயத்து முடிந்த சில நாட்களிலேயே சேதுவின் வீட்டில் அடுத்த கட்ட திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. ஈஸ்வரி விடாப்பிடியாக ஒரு வழக்கறிஞரை சந்தித்து, என் பேரன் பேத்திகள் அந்த அன்னக்காவடி குடும்பத்துல வளரக்கூடாது, அவங்க பிறந்த உடனே எங்ககிட்ட வரணும் என்று சட்ட ரீதியான வழிகளை தேடுகிறாள். சேதுவும் தன் ஈகோ விடாமல், ஆமாம்மா, அவ என் நடத்தையை சந்தேகப்பட்டதா ஊர் முன்னாடி சொன்னா பாருங்க, அதுக்கு அவளை பழி வாங்கணும், என் பிள்ளைங்க அவகிட்ட இருக்கக்கூடாது என்று வக்கீலிடம் பேசுகிறான். ஆனால் வக்கீலோ, குழந்தை பிறப்பதற்கு முன்பே இப்படி ஒரு வழக்கை போடுவது கடினம், அதுவும் தாய்தான் முதல் உரிமை பெற்றவர் என்று சொல்ல சேதுவிற்கு ஆத்திரம் வருகிறது. எப்படியாவது அந்த பிள்ளைகளை நான் அடைந்தே தீருவேன் என்று சபதம் எடுக்கிறான். மறுபுறம் தமிழ் தன் உடல்நிலையையும் மனநிலையையும் தேற்றிக்கொள்ள போராடுகிறாள். வசந்தி அவளுக்கு பிடித்த உணவுகளை சமைத்துக் கொடுத்து ஆறுதலாக இருக்கிறாள்.
தமிழ், எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்புள்ள, அந்த ஈஸ்வரி சும்மா இருக்க மாட்டா என்று எச்சரிக்கிறாள். தமிழ் அமைதியாக, அவங்க என்ன வேணா செய்யட்டுமா, அன்னைக்கு பஞ்சாயத்துல தாலிய கழட்டி எறியும் போதே எனக்கும் மனுஷனுக்கும் இருந்த கடைசி பந்தமும் முடிஞ்சு போச்சு. இனிமே நான் பயப்பட மாட்டேன், என் பிள்ளைகளுக்காக நான் எதையும் தாங்குவேன் என்று உறுதியாகச் சொல்கிறாள். அப்பதா மட்டும் ரகசியமாக தமிழை பார்க்க வருகிறார்கள். ஏண்டி இப்படி பண்ணிட்ட, சேது செஞ்சது தப்புதான், ஆனா அவன் உன் புருஷன் இல்லையா என்று கேட்க தமிழ் ஆவேசமாகிறாள். அம்மாச்சி, என் நடத்தையே சந்தேகப்பட்ட ஒருத்தரை நான் எப்படி புருஷனா ஏத்துக்க முடியும்? அவருக்காகவோ இல்ல உங்களுக்காகவோ நான் இனி மாறமாட்டேன். இந்த பிள்ளைகளுக்கு நான் மட்டும்தான் அம்மா அப்பா எல்லாம் என்று கராராகச் சொல்லிவிடுகிறாள். நடை நாட்கள் நகர்கின்றன. தமிழின் வளைகாப்பு விழா எளிமையாக அவளுடைய வீட்டிலேயே நடக்கிறது. அங்கு வந்து சேதுவின் குடும்பத்தினர் ஏளனம் செய்கிறார்கள். நீ என்னதான் வளைகாப்பு நடத்தினாலும் பிள்ளைய பெத்ததும் எங்ககிட்ட கொடுத்துட்டு நீ ஓடிடணும் என்று ஈஸ்வரி மிரட்டுகிறாள். ஆனால் தமிழ் அசரவில்லை. என் பிள்ளைங்க என் கூடத்தான் இருப்பாங்க, முடிஞ்சா தடுத்து பாருங்க என்று சவால் விடுகிறாள். பிரசவ நாள் நெருங்க நெருங்க சேதுவின் ஆத்திரமும் தமிழின் வைராக்கியமும் உச்சகட்டத்தை எட்டுகின்றன. அந்த 2 பிள்ளைகளும் பிறந்த பிறகுதான் உண்மையான போர் தொடங்கப் போகிறது என்பது ஊருக்கே புரிகிறது. அவமானப்படுத்தப்பட்ட ஒரு பெண்ணின் போராட்டமா அல்லது அதிகாரமும் பணமும் கொண்ட ஒரு குடும்பத்தின் பிடிவாதமா, எது ஜெயிக்கப் போகிறது? பிரசவ காலம் நெருங்க நெருங்க தமிழுக்கும் சேதுவுக்கும் இடையிலான பகை இன்னும் அதிகமாகிறது. ஒரு நாள் மருத்துவமனைக்குச் சென்ற தமிழை வழிமறிக்கிறான் சேது. ஏய் தமிழ்ச்செல்வி, இன்னும் கொஞ்ச நாள்தான், பிள்ளைங்க பிறந்தவுடனே கோர்ட் ஆர்டரோட வந்து நிப்பேன். அப்போ உன் கையாலேயே என் பிள்ளைகளை என்கிட்ட ஒப்படைக்கணும் என்று மிரட்டுகிறான். அதற்கு தமிழ் சற்றும் அஞ்சாமல், அந்த பிள்ளைகளுக்கு நீங்க அப்பன்னே இந்த ஊர் முன்னாடி ஒத்துக்கலையே, அப்புறம் எந்த உரிமையில கேக்குறீங்க? என் பிள்ளைங்களுக்கு நான் தான் எல்லாமே, உங்களால முடிஞ்சதை செஞ்சுக்கோங்க என்று பதிலடி கொடுத்துவிட்டு செல்கிறாள். இந்த சமயத்தில் ஈஸ்வரி ஒருபடி மேலே போய் மருத்துவமனையிலேயே சில ஏற்பாடுகளைச் செய்கிறாள். குழந்தை பிறந்தவுடன் அதை தாயிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்பது அவளது திட்டம். ஆனால் வசந்தியும் செல்லப்பாண்டியும் தமிழை ஒரு நிமிடம் கூட தனியாக விடுவதில்லை. கண்ணு கருத்துமாக அவளை பாதுகாத்து வருகிறார்கள். திடீரென ஒரு நள்ளிரவில் தமிழுக்கு பிரசவ வலி எடுக்கிறது. பதறியடித்துக் கொண்டு அவளை மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள். இந்த தகவல் கருப்பு மூலம் சேதுவின் குடும்பத்திற்கு தெரிய வருகிறது. ஈஸ்வரியும் சேதுவும் உடனடியாக மருத்துவமனைக்கு விரைகிறார்கள். அங்கே இரு குடும்பத்தாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்படுகிறது. என் வீட்டு வாரிசு பிறக்கப் போகுது, நாங்க இங்கதான் இருப்போம் என்று ஈஸ்வரி அடம் பிடிக்க, தாலியை அறுத்து எறிஞ்ச அன்னைக்கே எல்லா உறவும் முடிஞ்சு போச்சு, இப்போ எதுக்கு வந்தீங்க என்று வசந்தி எகிறுகிறாள். சிறிது நேரத்தில் மருத்துவர் வெளியே வந்து, தமிழ்செல்விக்கு 2 அழகான ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கு, தாயும் பிள்ளைகளும் நலமாயிருக்காங்க என்று சொல்ல செல்லப்பாண்டி குடும்பம் மகிழ்ச்சியில் திளைக்கிறது. ஆனால் சேதுவும் ஈஸ்வரியும் அந்த பிள்ளைகளை தூக்க முயற்சி செய்கிறார்கள். தமிழ் மெல்ல கண் விழித்துப் பார்க்கிறாள். தன் பிள்ளைகளை தொட வந்த சேதுவை பார்த்து, நிறுத்துங்க, இந்த முகத்தை என் பிள்ளைங்க முதல்ல பார்க்க கூடாது, இவங்களுக்கு அப்பான்னு யாரும் கிடையாது, இவங்க என் ரத்தம், என் உயிர், இங்கிருந்து போயிடுங்க என்று கணீர் குரலில் சொல்கிறாள். ஈஸ்வரி விடாமல், ஊர் பஞ்சாயத்துல என்ன வேணா சொல்லியிருக்கலாம், ஆனா சட்டப்படி இது சேதுவோட பிள்ளைங்க தான் என்று கத்த, அங்கிருந்த செவிலியர்களும் மருத்துவர்களும் அவர்களை அமைதிப்படுத்தி வெளியேற்றுகிறார்கள். குழந்தைகளுடன் வீடு திரும்பும் தமிழுக்கு அடுத்த சவால் காத்திருக்கிறது. சேதுவின் வக்கீல் மூலம் ஒரு நோட்டீஸ் வருகிறது. அதில் குழந்தைகளின் தந்தை என்ற முறையில் அவர்களுக்குச் சேர வேண்டிய சொத்துக்களையும் அவர்களது பாதுகாப்பையும் கருதி குழந்தைகளை சேதுவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை பார்த்த தமிழ் அதிர்ச்சியடையவில்லை. மாறாக ஒரு புதிய தெம்புடன் எழுந்து நிற்கிறாள். அப்பான்னு சொல்லிக்கவே தகுதியில்லாத ஒருத்தர்கிட்ட இருந்து என் பிள்ளைகளைக் காப்பாத்த நான் எப்பேற்பட்ட போராட்டத்தையும் சந்திப்பேன் என்று சூளுரைக்கிறாள். இந்த தருணத்தில் அப்பத்தா மட்டும் ரகசியமாக வந்து தமிழுக்குச் சில உண்மைகளைச் சொல்கிறார். சேதுவின் மனதை மாற்ற அவர் செய்யும் கடைசி முயற்சி அது. ஆனால் தமிழ் தன் முடிவில் உறுதியாக இருக்கிறாள். இனி நீதிமன்றத்தில் தமிழின் தாய்ப்பாசத்திற்கும் சேதுவின் பிடிவாதத்திற்கும் இடையிலான மகா யுத்தம் தொடங்கப் போகிறது. தமிழ் நீதிமன்றத்தில தன் தரப்பு நியாயத்தை நிரூபிக்க என்ன மாதிரியான ஆதாரங்களை முன்வைப்பார் என்று பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.